evening students. Next chapter 5, two-dimensional analytical geometry. So இதில் நிறைய formulas இருக்கு, அது உங்க புக்ல இருந்து அப்படி நீங்க prepare பண்ணிடுங்க. So first exercise, obtain the equation of the circle with radius 5 cm and touching x-axis at the origin in general form. அதாவது ஈக்குவேஷனை ஜெனரல் ஃபார்ம்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ சர்க்கிள் அப்படினாலே நமக்கு ax² plus bx by² plus c அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு இது நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னாக்க touches the x axisல touches ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 5 யூனிட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கனால 5 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்கனால நமக்கு பாசிட்டிவ்லையும் 5 சென்டிமீட்டர் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்க நெகட்டிவ்லையும் 5 சென்டிமீட்டர் இருக்கலாம். விச் இஸ் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த பிளேஸ்ல டச்சஸ் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். at x axis at the ஆரிஜினாலே இந்த இடத்துல நமக்கு டச்சஸ் ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னாக்க 0,5 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்தோம்னாக்க 0,-5 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்தோம் அப்படின்னாக்க சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ஸ், இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு center of the circle, center of the circle is 0, plus or minus 5. 0, plus or minus 5. So அப்ப equation of the circle வந்து பாத்தீங்கன்னாக்க equation of the circle x minus h whole squared plus y minus k whole squared is equal to r squared. r அப்படின்றது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க and radius வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. that means அந்த ஆரிஜின்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதில் வரும்போது ஹெச்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த சென்டரில் இருக்கக்கூடியது ஹெச், இது வந்து கே. அப்போ இதில் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் கே, கேவினுடைய வேல்யூ 5 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை a plus b whole squared க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க a squared plus b squared னா 25. அடுத்தது minus 2ab ன்றப்போ plus or minus 2 5s are 10 y is equal to 25. இந்த 25ஐயும் இந்த சைடு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாக்க ஸோ ஈக்குவேஷன் x squared plus y squared plus or minus 10y is equal to 25 minus 25. So x squared plus y squared plus or minus 10y is equal to 0. So இப்போ இதில் ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனாவும் நம்ம செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ x squared plus y squared plus 10y equal to 0 or and x squared plus y squared minus 10y is equal to 0, which is the required equation of the circle. Next is second question, find the equation of the circle with center. So center வந்து கொடுத்திருக்காங்க, center 2, minus 1. 2, minus 1. That is a h, k. Then next and passing through the point
passes point வந்து எவ்வளவு வருதுன்னா 3,6. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க சென்டர் பாயிண்ட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ 2,-1 அப்போ இட் இஸ் எ சென்டர் பாயிண்ட். ஸோ அப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்றப்போ அடுத்தது 3,6. இப்போ 3,6 இங்க இருக்கு. அப்போ இந்த சர்க்கிள் வந்து இது பண்ணும்போது இப்படி வந்திருக்கும். ஸோ இப்போ சென்டர்ன்றது இந்த இடத்துல சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3,6. இந்த சர்க்கிள் வந்து இந்த 3,6 அப்படின்ற பாயிண்ட் வழியா பாசஸ் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து சென்டர் அப்படின்னாக்கா இதுல இருந்து இங்க இது முடிக்க வரக்கூடிய வேல்யூ r. இங்க rன்ற வேல்யூ நம்ம கொடுக்காதனால rனுடைய வேல்யூவை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2,-1 2,-1. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ r equal to root of, so it is a x1 y1, it is x2 y2 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னா x2 minus x1 whole squared plus y2 minus y1 whole squared. So r is equal to root of x2 value 3 minus x1 value 2 whole squared plus y2 value 6 minus into minus plus 1 whole squared. So r is equal to root of 1 squared plus 7 squared is equal to root of 1 plus 49 is equal to root 50. அப்போ r is equal to 5 root 2. ஏன்னா 5 5s are 25. 5 squared into 2 சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ 5 squaredனா 5 ஒரு 5 வெளியில எடுத்துடலாம். Then next அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். Equation of the circle is x minus h whole squared plus y minus k whole squared is equal to r squared. So x minus h னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சென்டர் h னுடைய வேல்யூ -2 whole squared plus y plus 1 whole squared is equal to 5 root 2 whole squared. So அப்ப இங்க வந்தோம் அப்படின்னாக்க a minus b whole squared ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா a squared plus b squared minus 2ab plus a squared plus b squared plus 2ab is equal to 25 into 2. So next இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x squared plus y squared minus 4x plus 2y plus 5 is equal to 50. இந்த 5 and side change பண்ணோம் அப்படின்னாக்க x squared plus y squared minus 4x plus 2y is equal to 45. Is equal to 45. ஸோ உங்கள் புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நீ ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் வந்து இதை 25 into 2 15 சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலும் தப்பு இல்லை. தட்ஸ் ஆல் த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் one find the equation of the circle that touches the both axes and passes through the -4,2. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க -4,2 இப்போ இந்த பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் ரெண்டு ஆக்சிஸ்லயும் வந்து டச்சஸ் ஆகுது. இப்படி டச்சஸ் ஆகும்போது -4,2 அந்த பாயிண்ட் வழியா பாசஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இது -4,-2. ஸோ தென் நெக்ஸ்ட் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க இதனுடைய
ஈக்குவேஷன் இந்த சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க வரும்போது சென்டர் வந்து இந்த பாயிண்ட். ஸோ அப்போ சென்டர் இந்த பாயிண்ட் அப்படின்றப்ப நம்ம ஏ கமா சென்டர்னுடைய வேல்யூவை கொடுக்காதனால நம்ம ஏ கமா ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இது ஏ கமா ஏ அப்படின்னாக்க நமக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னாக்க ஸோ த சர்க்கிள் கொஸ்டின்ல இருந்தே ரைட் பண்ணுங்க. த சர்க்கிள் touches both axis its equation will be சென்டர்னுடைய பாயிண்ட் HK. அப்ப அந்த H க்கு பதிலா நமக்கு a, a ன்னு இருக்கனால x minus a plus y minus a is equal to r னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க a squared. r னுடைய வேல்யூ a squared. அப்போ which passes through minus 4, minus 2. So இதை கொண்டு வந்து x க்கு பதிலா minus 4 னும் y க்கு பதிலா minus 2 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க minus 4 minus a whole squared plus minus 2 minus a whole squared is equal to a squared. So இப்போ இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க a minus b whole squared ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க a squared அப்படின்னாக்க 16 plus b squared a squared minus 2ab. அப்போ minus 2 into a value minus 4 and b value also minus a plus அதே மாதிரி இந்த இது கொண்டு வரோம். So a squared 4 plus b squared a squared. Next வந்தோம்னாக்க minus 2 into minus 2 into minus a is equal to a squared. ஸோ உங்களுக்கு இந்த இதில் மைனஸ்லேயே வருது அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இன்னொரு ஸ்டெப் வந்து நம்ம பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே ப்ளஸில் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். ஸோ இது ரெண்டும் ஒரு மைனஸ் 1 நீங்கள் காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா -1 ஹோல் ஸ்கொயர் 4 + a ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்துடும். அடுத்தது ப்ளஸ் இதுலேயே -1 அப்படின்றத காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா -1 இங்கே ஸ்கொயருக்குனால ஸ்கொயர் வந்துடும். 2 + a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து நீங்கள் -1 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா 1. ஸோ இங்கே வரும்போது a + b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஸோ a ஸ்கொயர்டு 16 + b ஸ்கொயர்டு a ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 2ab 8a. அடுத்தது ப்ளஸ் a squared 4 plus b squared a squared. Next 2ab अपना plus 4a is equal to a squared. So a squared की a squared cancel आएगा. Then next a squared அடுத்து a को வந்து பார்த்தோம்னாக்க plus 12a. Next இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க plus 20 is equal to 0. Now taking the factor, multiply means 20, add means 12. So 10 2. So both symbols are plus by a. So a plus 10 is equal to 0 and another one a plus 2 is equal to 0. So a is equal to 2. Sorry, a is equal to -10 and a is equal to -2. ஸோ இப்போ இதில் நமக்கு 2 கேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவா நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம -10 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம்.
ஸோ அப்போ -10 சூஸ் பண்ணி இந்த வேல்யூஸில் கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க எக்ஸ் ஏ ஈக்குவல் டு -10 சப்ஸ்டியூட் in x minus a whole squared plus y minus a whole squared is equal to a squared. So இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க x a இனுடைய வேல்யூ -10 நால minus into minus plus 10 whole squared plus y plus 10 whole squared is equal to 10 squared. So இதை நம்ம expand பண்ணோம்னாக்க a squared plus b squared plus 2ab அப்போ 20x plus இங்க வந்தோம்னாக்க a squared plus b squared plus 20y is equal to 100 is equal to 100. இப்போ இங்க உள்ள 100க்கு இங்க உள்ள 100 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ x squared plus y squared y squared plus 20x plus 20y plus 100 is equal to 0. So the next அடுத்தது a is equal to -2 substitute in x plus 2 whole square. ஏன்னா -2ன்றது இருக்கு, இங்க கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இல்லாட்டினாக்க ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். x minus a whole squared plus y minus a whole squared is equal to a squared. ஸோ அப்போ x plus 2 whole squared plus y plus 2 whole squared is equal to 2 squared. So that means -2 squared அப்படின்றது வரும், ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ இங்கே வரும்போது a squared plus b squared plus 2ab நாக்கா 4x. அடுத்தது plus a squared plus b squared plus 2ab is equal to 4. ஒரு 4க்கு இங்கே ஒரு 4 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா x squared plus y squared plus 4x plus 4y next இங்கே ஒரு 4 plus 4 மட்டும் இருக்கும் is equal to 0. That's all the third question answer. இந்த third questionக்கு therefore the required equation of the circle is அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இதையும் நீங்க செப்பரேட்டா ரைட் பண்ணிடணும். ஸோ கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பாக ரைட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் fourth question. Find the equation of the line, equation of the circle with the center 2, 3. அப்போ center h, k is equal to 2, 3 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. And passing through the point of intersection of line 3x minus 2y minus 1 is equal to 0. So அப்போ point of intersection of the line அப்படின்றத நம்ம 3x minus 2y minus 1 is equal to 0. It is equation number 1 ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த செகண்ட் equation 4x plus y minus 27 is equal to 0. It is a second equation அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை அப்படியே எலிமினேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4 ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 4s are 12x, 4 2s are 8y, அடுத்தது 1 4s are 4 is equal to 0. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3 4s are 12x, அடுத்தது 3y minus 81 is equal to 0. The next அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னாக்க xன்றது நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ y னுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா சிம்பிள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் சிம்பிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ -11y is equal plus 77 is equal to 0. இந்த 11y மைனஸ் இருக்கனால ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்றோம். அப்போ 77 minus 11y சரி plus is equal to 11y. 1 11s are 11, 7 11s are 77.
அப்போ y is equal to 7 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருது. Next y is equal to 7, substitute in 4x plus y minus 27 is equal to 0. இதில் அப்ளை பண்ணோம்னாக்க 4x plus y value 7 minus 27 is equal to 0. அப்போ 4x சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது minus 20 வரும். இது ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது plus 20 மாறிடும். அப்போ 1 4s are 4, 5 4s are 20. So x value is 5. Therefore the point of the intersection is 5,7. So இந்த point of intersection எதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னாக்க இப்போ கிராஃபை வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னோம்னா, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 5,7 அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது சென்டர் பாயிண்ட் 3,2. அப்போ 3,2னாக்க இந்த பாயிண்ட். ஸோ எந்த ஆக்சிஸுமே டச் ஆகிற மாதிரி சொல்லல. ஸோ அதனால டச் ஆகாமலே நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா பாசஸ் ஆகுதுனாக்கா 5,7. ஸோ இப்போ 5,7ன்றது இங்கே இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இங்கே வந்தோம்னாக்க 2,3, அடுத்தது 5,7. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாசஸ் த்ரோன்ற பாயிண்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னாக்கா ஆர். ஸோ அந்த ஆர் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆருக்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் இருக்கனால ஆர் ஸ்கொயர்னு அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் வந்து வராது. அப்போ x2 minus x1 whole squared plus y2 minus y1 whole squared. R squared is equal to 5 minus 2 whole squared plus 7 minus 3 whole squared. So இதை subtraction பண்ணோம்னா R squared is equal to 3 squared plus 4 squared is equal to 3 square பண்ணா 9, 4 square பண்ணோம்னா 16. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 25. Therefore the R squared is 25. Therefore the equation of the circle is x minus h whole squared plus y minus k whole squared is equal to r squared. அப்போ x minus 2 whole squared plus y minus 3 whole squared is equal to 25. The next இதை a minus b whole squared நம்ம expand பண்ணோம் அப்படின்னாக்க a squared minus 4 plus 4 minus 4x. So அப்போ a squared நாக்க x squared plus b squared நா 4, அடுத்து minus 2ab அப்படின்றப்போ minus 4x, அடுத்து plus a squared y squared plus b squared na 9 squared is 3 squared is 9, அடுத்து minus 2ab na 6y is equal to 25. Then next இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணோம்னாக்க 13, அடுத்து x squared plus y squared minus 4x minus 6x plus 13 is equal to 0. இந்த 25 இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லனாக்க 13 இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை வேணுமாலும் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 16x பிளஸ் 13 மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 6x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, which is the required equation of the circle. Next, fifth question, obtain the equation. Fifth question, obtain the equation of the circle for which 3,4. For which 3,4. So இப்போ இது வந்து 3,4 x ல 3 y ல 4 நாக்க இங்க வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். The next 2, minus 7. So 3,4 இங்க வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்தது 2, 7. ஸோ இப்போ இங்கே வருது. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் டயக்ராமாக ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3,4. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, -7. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் தி டயாமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எண்ட் ஆஃப் தி டயாமீட்டர். தென் obtain the equation of the circle. அப்போ இந்த equation of the circle வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ இப்போ இங்க diameter கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு 2 வேஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஒன்று இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்குமோ இல்லாட்டினா இதுக்குமோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க இது டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி ஆறுன்றது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த சென்டர் நீங்க மிட் பாயிண்ட்ல ஃபைண்ட் பண்ணதா கச்சுக்கமாக்கே அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணோம். அதுல அப்ளை பண்றதுக்கு நம்ம டைரக்டா இதுலயே வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டக்குன்னு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரல அப்படின்னாக்கா அந்த ஃபார்முலா நீங்க எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இங்க வந்தோம்னாக்கா இட் இஸ் x1 y1 it is x2 y2. ஸோ x minus x1 value 3 into x minus x2 value 2 plus y minus 4 into y minus into minus plus 7 is equal to 0. So first இந்த x எடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x squared minus 2x minus 3x plus 6. அடுத்தது plus இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா y squared plus 7y minus 4y minus 7 4s are 28 is equal to 0. So இப்போ இத ஆர்டரா வந்து ரைட் பண்ணோம்னாக்க x squared plus y squared plus y squared அடுத்து x னுடைய டேர்ம் வரணும் minus 5x அடுத்து y னுடைய டேர்ம் வரணும். இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க plus 3y அடுத்து இங்க 6 இங்க வந்து 28 அப்போ minus 22 is equal to 0. That's all the fifth question answer. Next, sixth question. Find the equation of the circle. Find the equation of the circle through the points 1, 0, minus 1, 0, next 0, 1. So in the points வழியா பாசஸ் ஆகுது அப்படின்னு வந்து சர்க்கிள் வந்து பாசஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அனதர் ஒன் ஈக்குவேஷன் சர்க்கிளினுடைய அனதர் ஒன் ஈக்குவேஷன் லெட் பி த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x squared plus y squared minus plus 2gx plus 2fy plus c is equal to 0 அப்படின்றது நம்ம இதில் வந்து ஒரு இதா சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம 1ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கு. ஸோ 1, 0 passes through 1. So 1ல வந்து பாசஸ் ஆகுது அப்படின்னாக்க ஸோ எக்ஸினுடைய வேல்யூ வந்து 1 அப்போ 1 ஸ்கொயர்டு பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ 0 பிளஸ் 2g இன்ட்டு 1 அடுத்து பிளஸ் 2f இன்ட்டு 0 பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 பிளஸ் 2g plus c is equal to 0. So 2g plus c is equal to minus 1. It is equation number 2. At the second point, minus 1, 0 which is passes through 1. So 1ல passes ஆகுது. அப்போ இங்க வந்து 1 ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்போ பிளஸ் 1 அடுத்தது பிளஸ் 0 அடுத்தது பிளஸ் 2g இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 2f இன்ட்டு 0 பிளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ 1 மைனஸ் 2g பிளஸ் c ஈக்குவல் டு 0.
ஸோ இப்போ இந்த 1 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 2g minus 2g plus c is equal to minus 1. So it is equation number 3. Next 0, 1 passes through 1. So x க்கு பதிலா 0 னா 0 plus 1 plus 2g into 0 plus 2f into 1 plus c is equal to 0 plus c is equal to 0. So இப்போ இதுல வந்தோம்னாக்கா 1 plus 0 னுடைய வேல்யூ 0 ன்னு வந்துரும். So இது g not 8. So இந்த g னுடைய வேல்யூ 0 ன்னு வந்துரும். இங்க வந்தோம்னா 2f plus 2f அடுத்து plus c is equal to 0. It is equation number 4. So இப்போ எந்த 2 இது நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். So இந்த ரெண்டு இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 1 இந்த 3 வந்து நமக்கு ஈக்குவலா 2g னே வரதுனால இத ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2g second equation implies 2g plus c is equal to minus 1. அடுத்தது third equation implies minus 2g plus c is equal to minus 1. So இதை ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். 2c is equal to minus 2. அப்போ c is equal to minus 1. So c is equal to minus 1 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூஸ்ல கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க g னுடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். g and f. So c is equal to minus 1 substitute in இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல அப்ளை பண்ணலாம். So 2g plus c is equal to minus 1. இதில் அப்ளை பண்ணோம்னா so 2g minus 1 is equal to minus 1. That implies 2g is equal to 0. இதன் சைடு சேஞ்ச் பண்ணும்போது minus 1 plus 1 அப்போ 0 ன்னு வந்துரும். That implies g is equal to 0. அடுத்தது c is equal to minus 1 substitute in 1 plus 2f plus c is equal to 0. So 1 plus 2f minus 1 is equal to 0. அப்போ that implies 2f is equal to 0. That implies f also 0. So இப்போ இந்த values எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணலாம். Therefore the required equation of circle. So x squared plus y squared plus 2 into g value 0 into x plus 2 into f value also 0 into y plus minus 1 is equal to 0. So இதை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுமா x squared plus y squared 0 ன்றப்ப இந்த term 0 வந்துரும், இதுவும் 0 வந்துரும். So minus 1 is equal to 0. That's all the 6th question answer.